ஏன்னா வந்து ஒரு 3 கட்சிகள் பெரிய கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு வந்து உள்ள மேனிஃபெஸ்டோ இருக்கும், அவங்கவுங்களுக்குள்ள அஜெண்டா இருக்கும். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எப்படி ஒரே ஆட்சியில முடியும்? சரி, தொடர்ந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியிடம் செல்வதற்கு முன்பாக தற்போது இருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரம் சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆதித்யா தாக்கரே அவருக்கு எதிர்த்து போட்டியிடக்கூடியவரே அவர்களுக்கான முடிவுகள் என்பது நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. தற்போதைக்கு முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர் போட்டியிட்ட தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்று மகாராஷ்டிராவில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளில் 177க்கு முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. அதில் இதுவரைக்குமான முன்னிலை நிலவரத்தில் என்டிஏ கூட்டணி பெருவாரியான முன்னிலையை பெற்றிருக்கிறது, 138. ஒரு ரியல் டைம் எண்ணிக்கை, முடிவுகளுடைய எண்ணிக்கையை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியினுடைய அந்த முன்னிலை நிலவரம் என்பது 31 தொகுதிகளில் இருக்கிறது. மற்றவர்கள் அவர்களுடைய முன்னிலை நிலவரம் என்பது 8 தொகுதிகளில் கிடைத்திருக்கிறது என்பதையும் மகாராஷ்டிரா தேர்தலில் பார்க்கிறோம். இதே போன்ற ஜார்க்கண்ட் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக 81 தொகுதிகளில் 26 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. அதில் இந்தியா கூட்டணி 9 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது, என்டிஏ கூட்டணி 16 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது, மற்றவர்கள் ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக வயநாடு மக்களவை இடைத்தேர்தல், அதை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் வாக்கு வித்தியாசம் என்பது பிரியங்கா காந்திக்கு 45,830 கிடைத்திருக்கிறது. இந்த வாக்கு வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகிக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்தும் அவரை எதிர்த்து போட்டியிட்டார்கள். அதே போன்று பாஜக தரப்பிலும் நவ்யா என்ற வேட்பாளர் களமிறக்கப்பட்டார். இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் இதுவாக இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். மற்றும் ஒரு முக்கிய செய்தியும் நாம் பார்க்கிறோம். ராஜஸ்தான் இடைத்தேர்தல் நிலவரம். ராஜஸ்தானில் 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் 4 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதையும் ஒரு முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று கர்நாடகாவில் 3 தொகுதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அது சார்ந்த முக்கிய செய்தியும் பார்க்கிறோம். அது குறித்தும் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியிடம் கேட்கலாம். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இப்போ இடைத்தேர்தல் என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, தற்போது ராஜஸ்தான், இப்போ இந்த இடைத்தேர்தல்களை பாஜக எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோடு அணுகுகிறது? எப்படி சட்டமன்ற தேர்தலை நாங்கள் சீரியஸா எவ்வளவு அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அணுகுகிறோமோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடைத்தேர்தலும். அது கடைக்கோடியில உள்ள அருணாச்சல பிரதேசத்துல நடந்தக்கூடிய ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, டெல்லி அல்லது மும்பை அல்லது சென்னை அது மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில நடந்தக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் இருந்தாலும் சரி, அதை நாங்கள் சரிசமமாக தான் பார்க்கிறோம். ஆக இந்த உத்தரப்பிரதேசத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், 9 தொகுதி நம்ம இடைத்தேர்தல், அதுலயும் நாங்க 6க்கு மேற்பட்ட தொகுதிகளில் நாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க ராஜஸ்தான் சொன்னீங்க, அங்கேயும் எங்களுக்கு முன்னிலையில் இருக்கிறோம். ஆக எங்கெங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நம்ம இந்த நம்ம கடந்த 1.5 மணி நேரத்துல நடக்கலையே திரு ஆசீர்வாதம். பட் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை எங்களுடைய கேண்டிடேட்ஸ் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் அவங்களுடைய இது வரும். இப்போ இன்னும் இப்பதானே ஆரம்பிச்சிருக்குது, முதல் சுற்று கூட இப்ப முடிஞ்சிருக்காது. அதனால போக போக மாறும். அடுத்ததாக நம்ம ஜார்க்கண்ட நம்ம அதை பத்தியே நம்ம விவாதிக்காமலே நம்ம போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. என்டிஏ அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவ்வளவுதானே. அதுல ஏற்றுக்கொண்டதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் வச்சுக்கோ. பட் இருந்தாலும் மக்கள் திருப்பி அவங்களுக்கு தானே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்க மேடம். இன்னொன்னு மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அதாவது பிரியனையா சொன்ன மாதிரி அந்த கூட்டணி கட்சிகள், ஐஎன்டிஏ உள்ள கூட்டணி கட்சிகள்ல அவங்க விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாததுனால ஒரு ஓப்பனா சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் இன்னும் 102 சீட்டுக்கு மேல அங்க கண்டெஸ்ட் பண்ணியிருந்தால், ஓகே, இப்ப காங்கிரஸ் அங்க கூட்டணியில 102 சீட்டு தான் ஒதுக்கி இருக்காங்க. அது 102 சீட்டுக்கு மேல ஒதுக்கி இருந்தால் ப்ராபபிலிட்டி நிறைய இருந்திருக்கும். காங்கிரஸ் அதாவது மகா விகாஸ் அகாடி லீட் எடுக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. நான் சொல்லலைங்க, பொதுவெளியில சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சிஎம் கேண்டிடேட் உத்தவ் தாக்கரே சொல்றாரு, சிஎம் கேண்டிடேட் யாராவது நிறுத்திருக்கணுங்க. நம்ம சிஎம் கேண்டிடேட் நிறுத்தாதனால இப்போ அதனால பாத்தீங்கன்னா நமக்கு வாக்கு சரிவு ஏற்படுகிறது அப்படின்றாங்க. பாஜக என்டிஏ கூட்டணியிலேயே முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கல. எப்போதும் எல்லா தேர்தல்களையும் முதலமைச்சர் வேட்பாளரையோ அல்லது பிரதமர் வேட்பாளரையோ முன்னிறுத்தாம காங்கிரஸ் தேர்தலை சந்திப்பாங்க. அதோட தொடர்ச்சியா கூட இதை பார்க்கலாம். ஆனா பாஜக அப்படி முன்னிறுத்தி தானே தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அந்த முடிவுல இருந்து பாஜக பின்வாங்குச்சு அப்படின்னு பார்க்கலாமா?
இல்லங்க, அதாவது ஏக்நாத் ஷிண்டே வந்து ஏற்கனவே வந்து இன்கம்பன்ட் சீஃப் மினிஸ்டர். ஓகே, அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க வந்து அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு ஸ்ட்ராங்கான முகத்தை கொண்டாந்து வீழ்த்த முடியும். அதுதான் சொல்றேன். அதாவது நான் சொல்ற INDA கூட்டணி வின் பண்றதுக்கான வாய்ப்புகளை சொல்றேன். நீங்க வந்து பிஜேபியா சொல்லலான்றீங்க. பட் பிஜேபியில வந்து ஏக்நாத் ஷிண்டே அவர்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த முகத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டதுனால தான் வந்து உங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள். அந்த ரிசல்ட் தான் இங்க பாக்குறோம். நீங்க அதை வீழ்த்த வேண்டும் சொல்லவே இல்லையே. பாஜக 145 தொகுதிகள்ல பாஜக தான் போட்டியிடுறாங்க. அந்த எண்ணிக்கை சீட் ஷேரிங்ல கூட பாஜக தான அதிக இடங்களை வச்சிருக்காங்க. அவர்தான் முகமா இருந்திருக்கார் அப்படின்னா அப்ப அந்த கட்சிக்கான இடங்களை வந்து அதிகமா பகிர்ந்திருக்கலாமே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. அதாவது அவங்க சொல்லணும், இப்ப இன்கம்பன்ட் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து அங்க போகும்போது அவர் தான் சீஃப் மினிஸ்டரா இது பண்ணி வாக்களிப்பாங்க. ஆனா புதிதாக வருகின்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதுல கம்பல்ஷன் இருக்கு. நீங்க எந்த முகத்தை எதிர்த்து போட்டிடுறீங்க. இப்போ வந்து இன்னைக்கு அவர் காலத்துல போய் தேர்தல் வாக்குறுதி கேட்கிறாரு அப்படின்னா அவர் நான் சீஃப் மினிஸ்டர் தான் கேட்பாரு. அவரு நான் இனிமே வரப்போற சீஃப் மினிஸ்டர் கேட்க மாட்டார். சோ அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால INDAக்கு அந்த அட்வான்டேஜ் இல்ல. பட் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, உத்தவ் தாக்கரே சொல்றாருங்க. நான் சொல்றேன்னா சரி, நீங்க வந்து சொல்லலாம் பிஜேபிக்கு ஆதரவா பேச சொல்றான்னு சொல்லலாம். பட் உத்தவ் தாக்கரே சொல்றாரு, நம்ம வந்து ஒரு எதிர்கட்சி கூட்டணியில இருக்கிறோம், ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை கொண்டு போயிருந்தா ஆடட் அட்வான்டேஜா இருந்திருக்குன்னு சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். நான் சரி இல்ல, இப்போ இன்னொரு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்த பிரச்சனைகள் என்பதுல பிரதானமாக பேசப்பட்டது என்று பார்த்தால் விவசாயிகளோட பிரச்சனை வந்து பெருவாரியாக பேசப்பட்டது. அவர்களுக்கான உரிய விலை கிடைக்கவில்லை என்பது முக்கியமாக பேசப்பட்டது. சோயாபீன் விவசாயிகளுக்கான பிரச்சனை என்பது பெரிதாக பேசப்பட்டது. இப்போ இதெல்லாம் எந்த அளவிற்கு நீங்கள் சொன்ன அந்த ஏக்நாத் ஷிண்டேவினுடைய அந்த அட்ரஸ் பண்ண விதம் என்னவாக இருந்தது? வருடம் பாத்தீங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு விளைவித்த காஸ்ட்டுக்கு பிளஸ் 50% MSP கொடுத்து கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக ஓகே. அதுல வந்து அவங்களுக்கு என்ன தயவு செஞ்சு சொல்றேன், தெரிஞ்சு சொல்லுங்க. இல்லனா சும்மா இருக்கீங்க, வேதனைப்படுத்துறீங்க. 5 வருஷம் வேதனைப்படுத்தல சார். இல்ல ஐயா தெரியாம பேசுறீங்க. அதுதானே போராட்டம். மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் கொடுக்கறதா போராட்டமே கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க போய் பாருங்க சார். தயவு செஞ்சு நீங்க தப்பா பேசுறீங்க சார். எது பரிந்துரைக்கப்பட்டதோ அது வேலை அப்படின்றது தான் அவர்களோட பிரச்சனையா இருக்கு. சுவாமிநாதன் ரெக்கமெண்டேஷன் பண்ணலங்கறதான பிரச்சனை இங்க ஆக்சுவலா நீங்க சொல்றது பிரச்சனை, அது பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு தான் மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். மாத்தி மாத்தி பேசுறீங்க. இல்ல 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 விவசாயிகளோட போராட்டம் சார், அது சொல்லுங்க முதல்ல. மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் கொடுங்க அப்படிங்கற போராட்டம் 1.5 வருஷம் நடந்துச்சு. அதுவே இல்ல. எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? இல்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி பச்சையாவே பேசிட்டு இருக்கேன். சரி, குறுக்கிட வேண்டாம். ரொம்ப 1.5 ஆண்டுகள் போராட்ட விவசாயிகள் லட்சக்கணக்கில் போராடினா எதுக்காக போராடுறாங்க தெரியாம பேசுறீங்க. பஞ்சாப்ல யார் சப்மிட் பண்ணாங்க? அந்த போராட்டத்தை யார் சப்மிட் பண்ணீங்க? அது பேசுறது வேற சார். நீங்க என்ன சொன்னீங்க? மினிமம் சப்போர்ட் ஒரு ஆண்டாண்டு கூட்டி கொடுக்கறீங்க. திரு சுப்ரமணியன் கொடுத்தாங்களா சொல்லுங்க. அது பரிந்துரைக்கப்பட்டது இல்ல என்பதுதான் பிரச்சனை. வயநாடுல குறைஞ்சு போறீங்க. வாரணாசில போன தடவை ரெண்டாவது தடவை மோடி குறைஞ்சு போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரா? சரி திரு நீங்க போச்சுங்களா? வினயா கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் பேசி முடிச்சிட்டோம். அதாவது சார் MSPல வந்து அவங்க என்ன பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணிருக்காங்களோ அதை கொடுக்கறாங்க. அந்த விலை வந்து இவர்கள் சாதகமா பேசுங்க சார். சரி நீங்க விவசாயிக்கு பண்ணலாமா? இல்ல இப்போ அவருக்கான கேள்வி முன்வைக்கப்பட்டது. தப்பாவே ஒரே விஷயம் தான் தப்பா சொல்றாங்க. உங்ககிட்ட ஆச்சலாம் சொல்லுங்க திரு சுப்ரமணியன். வெல்கம் சார். ஒண்ணே இருக்கு, இருங்கம்மா. உங்களோட DMK manifesto 2020 உங்க கூட்டணி கட்சி manifestoல பிரைஸ் ஆண்டாண்டு கொடுக்குதுன்னு சொன்னீங்களே, அது உண்மையான்னு கேக்குறேன். மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அப்படி கொடுத்தா ஏங்க டெல்லியில போறாங்களா? சரி சரி இருங்க சார். தமிழ்நாட்டுல நெல்லுக்கு ஒரு MSP ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா மேனிஃபெஸ்டோல, DMK manifestoல? நீங்க ஏன் சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க? அது கொடுத்துட்டீங்களா? மாத்தி மாத்தி பேசல சார். MSP கொடுத்துட்டாங்க கேட்டீங்க. அதை கொடுத்திருந்தா எதற்காக போராட்டம்? 1.5 வருஷம் லட்சக்கணக்கில் போராடுறது ஒண்ணு விவசாயிகளுக்கு பைத்தியமா புடிச்சிருக்கு. உதாரணமாக தமிழ்நாட நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா இல்ல MSP அபிநயா ஒண்ணு இல்ல. அவர் MSP ன்னு சொல்றாரு, நான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். ஓகே, நான் வருடம் 2020 ஜூலை 2023 24 அந்த தேதிகள் வந்து MSP கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத கேக்குறவங்க நம்மளே தப்பா நினைப்பாங்க.
இல்ல சார் மக்கள் பாத்துங்க சார் மக்கள் சரி விவசாயிகள் டெல்லியில எதுக்காக போறாங்க அவரை இல்ல நீங்க எதிர்வினை ஆற்றீங்க திருச்சி வேலுசாமி நீங்க என்ன எதிர்வினை ஆற்றீங்க அப்படின்றது அவருக்கும் புரிஞ்சிருக்கும் எனக்கும் புரிஞ்சிருச்சு மக்களுக்கும் புரிஞ்சிருச்சு இல்ல அத அதற்கான பதில நான் உங்கள்ட்ட வாங்கிக்கிறேன் பதில் இல்லை இல்ல இது ராத்திரி 12 மணிக்கு சொன்னா ஒத்துக்குவீங்களா இப்ப ராத்திரி 12 மணிக்கு ஒத்துக்குவீங்களா இல்ல நானும் திருப்பி அப்படே சொல்லுவீங்களா ஏங்க 1.5 ஆண்டுகள் லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில போராண்டது எதற்காக போராண்டாங்களோ அது நடந்து போச்சுக்கிறாரு அரசாங்கம் கொடுத்துச்சுக்கிறாரு எங்க கொடுத்திருக்கு அது இல்ல அப்படினு மறுத்தாச்சு அது இல்லன்னு மறுத்தாச்சு முழுசா என்ன சொல்ல வராருன்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு எதிர்வினை ஆச்சு பொழுதுபோக்கா கேட்டுக்கணும் நாங்க வேணா போறோம் என்ன வேற விஷயத்துக்கு வர சொல்லுங்கம்மா சரி அவர் நீங்க பேசும்போது முழுமையா அவங்க கேட்டாங்கல்ல சார் அவங்களோட கருத்து அப்புறமா தனிப்பட்ட கருத்தை வீட்டுல வச்சுக்கிட்டோம் பொது இடத்துல பேசுறது நியாயம் பேசுறாங்க அவரோட கருத்து சார் அத பொது வழியில அவர் கருத்து அவர் விவசாயியா விவசாயி எதுக்காக போராட்டம் அவருக்கு தெரியுமா சார் மத்திய அரசு செய்துன்னு சொல்றாரு எங்க செய்து உங்க கருத்தை சொல்றதுக்கான அவகாசம் கொடுக்கப்படுதுல உங்க பிரச்சனை தான் நீங்க சொல்லலாம் ஏன் பிரச்சனை நான் தான் சொல்ல முடியும் சரி சரி ஓகே விவசாயிகளுக்கு அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கு சொல்றாரு எங்க நிறைவேற்றிருக்கு திரு சுப்பிரமணியன் இப்போ விவசாயிகளோட பிரச்சனை அது எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்றது அது ஒரு பிரச்சனையா இருந்தது மராத்தியர்கள் பிரச்சனை அதுவும் பெரிதாக பேசப்பட்டது அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படல அப்படின்றதும் ஒரு பெரிய பேசு பொருளாக இந்த எலெக்ஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டதுல அதை எப்படி கையாண்டது ஏக்நாத் ஷிண்டே அரசு சரி அதாவது பரிந்துரைகள் வாங்கப்பட்டு ஓகே அடுத்து வரப்போற ஆட்சியில வந்து என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்களோ அதற்கு வந்து கண்டிப்பாக அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க ஓகே அததான் வந்து இப்ப அங்க எடுத்து பரப்புரைகள் எடுத்துட்டு போனதுனாலதான் நம்ம இந்த தேர்தலை வந்து இந்த இதை லீடிங்க பாக்குறோம் இங்க சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து எல்லாரையும் வந்து எல்லா டைம்ல வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ஓகே சில ரெப்ரசன்டேஷன் வந்தா சில ரெப்ரசன்டேஷனை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அதுக்கு உண்டான கமிட்டிகள் அமைக்கப்பட்டு அதுல உள்ள ரெப்ரசன்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் அனைவரையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமானா முடியாது ஏன்னா வந்து ஒரு 3 கட்சிகள் பெரிய கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உள்ள மேனிஃபெஸ்டோ இருக்கும் அவங்களுக்குள்ள அஜெண்டா இருக்கும் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எப்படி ஒரே ஆட்சியில முடியும் சரி தொடர்ந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியிடம் செல்வதற்கு முன்பாக தற்போது இருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரம் சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம் ஆதித்யா தாக்கரே அவருக்கு எதிர்த்து போட்டியிடக்கூடியவரே அவர்களுக்கான முடிவுகள் என்பது நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது தற்போதைக்கு முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர் போட்டியிட்ட தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதே போன்று மகாராஷ்டிராவில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளில் 177க்கு முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது அதில் இதுவரைக்குமான முன்னிலை நிலவரத்தில் என்டிஏ கூட்டணி பெருவாரியான முன்னிலையை பெற்றிருக்கிறது 138 ஒரு ரியல் டைம் எண்ணிக்கை முடிவுகளுடைய எண்ணிக்கையை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்